எங்க இன்னைக்கு பிரின்ஸ் பரணிய காணோம்? இன்னும் ஆளக்கா வந்துரும் அப்படி வந்துரும் வந்தோடனே ஒரு இன்னொரு 2 நிமிஷம் வச்சு ஆரம்பிச்சிடலாமா இல்லை இப்போ ஆரம்பிச்சிடலாமா? அப்டேட் நீங்க சொல்ல போறீங்களா ப்ரோ? பாரதி வருவா பண்ணி பார்ப்போம், ஒரு நிமிஷம் பார்ப்போம். இல்லையா நம்ம அப்டேட் சொல்லுவோம், பிஸியாக இருக்காதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒரு மாரி இருக்கு. கிளியரா கேட்கலை. இல்லை பின்னாடி மேட்ச் ஓடிட்டு இருக்கு. சரி ரைட்டு, ஆரம்பிச்சிடலாம். பரணியை காணா. இன்னைக்கு வந்து அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, கேட்குதுல ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும்? கேக்குது ப்ரோ, கிளியரா கேக்குது. ஓகே ரைட், இந்த மாதிரி கிளியர் இல்லை நல்லா இருக்கான்னு கேட்டுக்காருங்களா. ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ரெட்ரோ படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஹைதராபாத்தில் நடக்குது. ஏகப்பட்டது சொல்லியிருந்தாங்க, ஹைதராபாத், மும்பை, கேரளா எல்லாத்துலேயும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டேட் ஒன்று வந்திருக்கு. ஏப்ரல் 26 நடக்குது. ஹைதராபாத் நடக்குது. விஜய் தேவரகொண்டா தான் சீஃப் கெஸ்ட்டாக வராரு. அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு. அடுத்தது இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, கேங்கர்ஸ். நாளைக்கு வந்து இந்த வாரம் வந்து சும்மா ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு கேங்கர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம அதுக்கப்புறம் படம் பார்த்தவங்க திருப்பி கேட்போம். நான் படம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் எனக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அடுத்து நம்ம ஸ்பேஸ்லேயே வந்து மாவீரன் பார்த்துருக்கிறாரு, இன்னும் 2 3 பேர் பார்த்துருக்குறோம், கேட்போம். அடுத்தது வந்து விஜய் சேதுபதியோட மகன் அவர் நடிக்கிற ஃபீனிக்ஸ் அந்த படத்துக்கு வந்து நாளைக்கு வந்து அப்டேட் சொல்கிறாங்கன்னு இருக்காங்க. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று. அநேகமாக ரிலீஸ் டேட் அப்டேட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டார்க் அப்படின்னு ஒரு படம், அந்த டாடா படத்துடைய டைரக்டர் கதை எழுதுகிற படம், அந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெட்ரோ அண்ட் ஹிட்ரி இந்த படங்கள்லாம் கவுண்ட் டவுன் ப்ரோமோ விட்டுருக்காங்க. கவுண்ட் டவுன் ப்ரோமோ நல்லா இருக்கு. இந்த 7 days ப்ரோமோ வந்து 2 படத்துக்குமே நல்லா இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே பாரதி சொன்ன மாதிரி வீரதீர சிவரனும் லூசிஃபர் 2வும் வந்து ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கு. அடுத்தது வந்து சந்தானம் வந்து அஃபிஷியலாக வந்து STR 49 நடிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஹிந்து கூட உங்களுக்கு ஒரே ஓவர் நாய்ஸாக கட்டிச்சா திடீர்னு? ஆமா ப்ரோ, நீங்க நாயே வளர்க்க மாட்டேன், நாய்க்கு எதிராக பேசியிருக்கீங்க. இல்லைங்க, புதுசாக பக்கத்து வீட்டில் நாய் வளர்க்குறாங்கங்க. ஆமாம், நம்ம நம்ம நாய் வளர்க்க மாட்டோம், பக்கத்தில் நாய் வளர்க்குறாங்களே. நான் மேட்ச் நடக்கிறதுனால டோர் ஓப்பன்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் வச்சு பேசுனேன். அவங்க பக்கத்தில் நாய் வளர்க்குறனால அது கேட்டுருச்சு சவுண்டு. ரைட்டு, அடுத்தது வேற என்ன அப்டேட் எதுவும் வந்துச்சா? முக்கியமான அப்டேட்டு நமக்குள்ள மிஸ் பண்ணியிருக்கோமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ரெட்ரோல ஏதோ போஸ்டர் காம்படிஷன் ஏதோ போட்டிருந்தாங்க. அது என்னது ப்ரோ? போஸ்டர் சர்ப்ரைஸ்னு ஏதோ ரெட்ரோல தெரியலையே. இருந்து ஏதோ போஸ்டர் ஃபேன் சர்ப்ரைஸ் ஏதோ போட்டிருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மெயிலே இல்லை, அது டீமில் ஆஃபீஸியலாக போட்டிருந்தாங்க. அது என்ன நானும் படிக்கல. அந்த விஜய் சேதுபதி சன் படம் வந்துட்டு அங்கோ அப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி இப்ப என்ன ரெட்ரோ அப்ப ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. இல்லை, இப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல. நாளைக்கு அப்டேட் தான் வருது. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்டேட். அது என்ன May 1 ரிலீஸ் ஆக போகுது? May 1 ஏற்கனவே 3 படம் இருக்கு, இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண போறாங்களா? இல்ல தெரியல, ஃபர்ஸ்ட் வந்து கங்கோ அப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க.
ரைட் ஓகே புரிஞ்சிச்சு. ட்ரெண்ட் செட்டர் பாலாவோட ட்வீட் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் நவம்பர் 14 வந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி என்ன நீ படம் எப்படி இருந்துச்சு? எதுவும் நீங்க அப்டேட் எதுவும் போடல, எல்லாம் ஆஹா ஓஹோன்றாங்க. இல்லைங்க bro, எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆகா ஓங்கிற லெவலுக்கு இல்லை. நம்ம நெகட்டிவா போட வேணாம், ஏன்னா எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிருக்குங்கிறாங்க. நம்ம ஏன் நெகட்டிவா போடுவோமேங்கிறதுக்காக நான் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னால் உண்மையாலே சுத்தமாக முடியல படம். செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் இவங்க சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த அந்த ரொம்ப டார்ச்சருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்கிற அளவுக்கு சொல்லலாமே தவிர, ஓவரால் படம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஓகே அபோவ் அவரேஜ் டு டீசென்ட் படம் அப்படின்னு சொல்லலாமே தவிர, எல்லாரும் சொன்ன மாதிரி ஆகா ஓக படம்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். அதுலேயும் ஒரு 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 45 நிமிஷம் 50 நிமிஷம் 40 நிமிஷம் தேர்ந்துச்சுங்க டோட்டலா செகண்ட் ஹாஃப்ல. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல. அதனால நமக்கு நெகட்டிவா சொல்ல வேணாமே, ஏன் எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, நம்ம மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட் நாளே போட்டு அது இது பண்ணுவோம்னு தவிர்த்துட்டேன். மற்றவங்க படம் பார்த்தவங்கள்ட்ட கேட்போம். மாவீரன் ப்ரோலாம் படம் பார்த்துருக்காரு, எப்படி இருக்காருன்னு அவர் ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்போம். நல்ல ஆளை முன்னாடி செலக்ட் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆளா. ப்ரீமியர் பார்த்தவர்கிட்ட கேட்போம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி ப்ரீமியர் பார்த்தா ரிவ்யூவே போட்டாரே ஆஹா சுகுமார் ப்ரோ சொல்லுங்க படம் எப்படி இருக்கு. நேத்தே நீங்க வருவீங்கன்னு உங்களை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ப்ரோ மாவீரா முன்ன கேட்டா நீ தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும். இல்ல நேத்தே நீங்க பாட்டீங்களே, நானாவது இன்னைக்கு பார்த்தேன். அப்படி ஆஹா ஓஹோன்னு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா ட்வீட்லயுமே வந்து செகண்ட் ஹாஃப் தானே மென்ஷன் பண்ணியிருப்பேன். போய் பாருங்க. கேக்குதா? செகண்ட் ஹாஃப்கே வருவோம் சுகுமார் ப்ரோ. ஒரு 4 குபீர் காமெடி சொல்லுங்க பாப்போம் செகண்ட் எனக்கு ஹாஃப்ல. பிடிச்சிருந்தது ஸ்பாயிலர் என்னாலும் உண்மையாலே. பரவாயில்ல. எனக்கு செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த தியேட்டர் சீன்லாம் வந்துட்டு எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. தியேட்டர் சீன், அதுக்கப்புறம் அந்த வயசான கெட்டப்ல வந்து சார்லஸ் அப்படின்னு ப்ரோ இது பண்ணிடாதீங்க. ரிவீல் நான் பண்ணல. இன்னும் பார்க்கல. எனக்கு வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங் ஒரு மாறி போற மாதிரி இருந்தது. ஆனா ஒரு 2-3 இதுக்கப்புறம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு வந்து பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வடிவேல் பண்ற காமெடியுமே எனக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துல வர சீன்ஸுமே எனக்கு வந்து பெருசா இதுவா இல்ல. சுத்தமா ஒர்க் ஆகலன்னு சொல்லலாம் சொல்லப்போனா. ஆனா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு ட்வீட்டுமே போடல. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு பர்சனலா. நான் பார்க்கும்போது வந்து ஒரு நிறைய சீன் எனக்கு கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸுமே வந்துட்டு லாஜிக்லாம் பார்க்காம, இது கமர்ஷியல் சினிமா லாஜிக்லாம் பார்க்காம அப்படி இதுவா பார்த்தா, ஜாலியா பார்த்தா ஒரு ஒரு கண்டிப்பா வந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்து இப்ப இருக்கிற அவங்கலாம் குடுக்குற படத்துக்கு இந்த படம் எவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் மட்டும். பரணி ப்ரோ கீழே இருக்காரு. பர்னி ப்ரோ பாவம் போய் படம் போடலன்னு டென்ஷன்ல வந்திருக்காரு. நீங்க வேற தப்பிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நான் அந்த ஒரு ஹிந்தி படம் கேசரி பக்கத்துலேயே ஓடிட்டு இருந்துச்சு, அதுக்காச்சும் போயிருப்பேன். நேத்து இந்த டைம் வரைக்கும் கூட எனக்கு ஐடியா இல்லை இந்த படத்துக்கு போகணும்னு. நேற்று நேரம் ரிவ்யூஸ்லாம் வரவும் சரி நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே நம்பி போனேன். ஒரு இடம் கூட எனக்கு சிரிப்பே வரல சத்தியமா. உண்மையா அது நானும் ட்ரை கேங்ஸ்டர்னால கேங்கா பார்த்தது நல்லா இருக்கும் மாவீரா. இல்ல என்னத்த சொல்றது? மாவீரன் ப்ரோ, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த இதோட காலையில ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சா? அந்த விசால் படத்தோட நல்லா இருந்துச்சா? மதகஜராஜா அதுவே எனக்கு பிடிக்கல. அதுக்கே ஓவர் பில்டப் தான் என்ன கேட்டா. ஏன் ப்ரோ அப்படி மீடியா பீப்புள் முதல்ல எப்படி சுந்தர் சிக்கு முதல்ல ஏன் அவ்வளவு பாசிட்டிவா கொடுக்குறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த படமும் நான் இப்படி போய் நொந்து போய் தான் வந்தேன். பரணி ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, காலையில ஷோ போனேன், அது கேன்சல் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது ட்ரென்சூட் ப்ரோக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்ன ஷோ கேன்சல் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு. எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன். அப்புறமேட்டு வந்துட்டு அதெல்லாம் தனியா பார்த்தாலும் ஒர்க் ஆகாது, ஒரு
பேக்கெட் தேட்டர்ஸ்ல பார்த்ததா ஓக்காமோ அந்த மாதிரி சொன்னாரு. நீங்க போன தேட்டர்ல எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு 40 பேர் இருந்திருப்பாங்க இது ப்ரோ. என்ன இதெல்லாம் என்ன ப்ரோ, வீர தீர சூரன்லாம் 7 பேர் தான் ப்ரோ நான் போன ஷோல. இல்ல ஆக்சுவலா வீர தீர சூரன் காமெடி ஃபிலிம்ல இல்ல. காமெடி ஃபிலிம் வந்து அது அது கிளிக் ஆச்சுன்னா தான் உண்டு. அது கூட்டத்தோட பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல எனக்கு முரட்டு காமெடி இல்ல எனக்கு முரட்டு காமெடி ஏன்னா பரணி பேசுறா அப்படிங்கிறாங்க. ஆனா பரணி வாய்ஸே கேட்கலன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன். வேற யாரோ பரணி இதுல பேசுறாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. முரட்டு காமெடி. என்னாச்சு பரணி? காய்ச்சலாச்சா இல்ல என்ன சளி பிடிச்சிக்கிச்சா என்ன பிரச்சனை? இல்ல இல்ல அது என்னோட தப்பு தான். ஆக்சுவலா வந்து நேத்து காலையில் இன்னைக்கு காலையிலாம் நல்லா தான் இருந்துச்சு. மத்தியானம் லைட்டா ஜில்லுன்னு குடிச்சேன். மறுபடியும் தொண்டை இதாயிடுச்சு. இல்ல லாஜிக் இருக்கா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜில்லுன்னு குடிச்சனால சளி பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. சரியா போகிறதுக்குள்ளாட்டி திருப்ப அப்புறம் ஏன் ஜில்லுன்னு குடிக்கிறீங்க? முல்லை ரைட்டு. முள்ளால் எடுன்னு இல்லன்னு என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா குடிச்ச? இல்லையா? இல்ல அது அது அதை அது நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பண்றவர் அது நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா வந்து சின்ன வயசுல காய்ச்சல் அடிச்சிங்கன்னா இல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துல காவிரி ஆறு வீட்டுக்கு பக்கத்துலங்கிறனால சைக்கிள் அமைச்சிட்டு ஆத்துல போய் குளிப்பேன். ஏன்னா அப்ப குளிச்சாதான் நமக்கு வந்து அந்த இந்த காய்ச்சல்லாம் சரியா போயிருங்கிற மாதிரி இருக்கும். பரணி இப்ப வயசாகிறதுங்கிறத மறந்து இப்பயும் செய்யற அப்படி போல இருக்காத. பரணி இவ்வளவு நேரம் எப்படின்னா மைண்டு ஜில்லுன்னு என்ன குடிச்ச? பெப்சி உங்களோட ஃபேவரட் ஐட்டம் கேரளால உங்களுக்கு பிடிக்கும்ல ரொம்ப பெப்சி அந்த ஃபேவரட் ஐட்டம். எனக்கு கேரளால ப்ரோ கோட் பிடிக்கும். அதான் சொன்னேன். எனக்கு அது அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. பாத்தியா உடனே உங்களுக்கு பரணி. போன இல்ல கல்லு இல்ல போன கடையில இல்ல ஒரு படம் இல்ல இல்ல வந்துச்சுல ப்ரோ, பரணி அது இதில் நல்லா இருக்குமா? பரணி இதில் நடிக்கிறாருங்க தெளிவா தெரியுது. ஏன்னா அன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இதை தான் ஷேர் பண்ணி போட்டோ எடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாரு. கேரளா ஒருத்தர் போனப்ப இதுதான் ஃபேவரட் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அது பரணி குரூப்லயே இருந்தாரு. இப்போ ஆ வந்துட்டு அது என்னன்னே தெரியாதுங்கிறாரு பாத்துங்க. அப்பயே தெரியுது இவர் நடிக்கிறாருன்னு. தானேங்க அவர் அமுச்சு விட்டாருன்னா நான் என்ன பேர் இல்லாம பாத்துட்டு இருப்பாங்க அதுல. அன்னைக்கு அமிச்சார்ல கேரளா வந்திருக்கேன் இதுதான் ஃபேவரட்னு சொல்லி போட்டு விட்டாருல. சரி ரைட் அதை விடுங்க. சரி இவ்வளவு நேரம் விடுங்க. கடைசி ஒரு 5 நிமிஷமும் மைண்ட் வந்து டபுள் மைண்ட்லயே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆர்ச்சர் விக்கெட் எடுத்துருவானோ விக்கெட் எடுத்துருவானோ அவனை நான் எடுக்கல. பிரகாஷ் ப்ரோ கடைசி அவன் கடைசியா ரன் அவுட் எடுத்தது எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. அட போங்கடா சந்தீப் சர்மாலாம் விக்கெட் எடுக்கிறான்னு போது அப்ப தெரிஞ்சிச்சு இதுக்கு தானே பிரகாஷ் வேணும்ன்றதுன்னு. இல்ல எனக்கு கடைசி ஒரு ஓவர் வந்து அடே கடைசி 20 ஓவர் சந்தீப் சர்மா கொடுப்பான்னு பார்த்தா 20 ஓவர் ஆர்ச்சர்ட் கொடுத்துட்டாங்க மாத்தி 19 இவன்ட்டு 20 அவன்ட்டுன்னு. ஆகா 20 ஓவர்ல இவன் பாட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்தா நமக்கு என்ன ஆகுறதுன்னு மைண்ட் டபுள் மைண்ட்லயே ஸ்பேஸ்ல பாதி ப்ரோ கவனம் இங்கே பாதி கவனம் நீங்க அங்கேயே சந்தீப் இருந்துச்சு. சர்மா வச்சு 2 விக்கெட் தூக்கி மேல வந்துட்டீங்க. நீங்க தான் ப்ரோ மாசு. சரி ரைட்டு. திரும்ப சினிமாக்கே வந்துரும். சினிமா நியூஸ் பத்தி கேங்கர்ஸ் ரிவ்யூ சொன்னீங்களா? பேசல, நான் கேட்கல, இப்பதான் வந்தேன். நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். இப்ப சுகுமார் ப்ரோ டீட்டெயில் தான் சொல்லுவாரு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. இப்பதான் ப்ரோ சொன்னேன். சரி இன்னொரு தடவை தெளிவா சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் உங்களோட ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க கேட்கறாங்க சொல்லுங்க. இல்ல மாவீரன் சொல்லட்டும். மாவீரன் மத்தவங்க பார்த்தவங்க சொல்லட்டும். கல்லூரி படத்துல வர மாதிரி மாத்தி மாத்தி நீங்க சொல்லுங்க. ப்ரோ நான் பார்த்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எனக்கு வந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துன்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தாண்டிச்சு. எனக்கு வந்து தேடாது போல என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு அப்படிதான் வந்து இருந்ததே படமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே. போக வர வரையும் ஒரு சிரிப்பு கூட வரல. ஒரே இடத்துல கூட சிரிப்பு வரல. எந்த ஒரு இடத்துலயுமே எனக்கு வந்து என்னப்பா இது இது எனக்கு ஒரு பாயிண்ட்லலாம் உண்மையாலே இது சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சாங்க. அந்த செகண்ட் ஹாஃப்ல எனக்கு வந்துட்டு அதுவுமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படிதான் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மிஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை நான் பெருசா ரிவீல் பண்ண நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க புது படம்ன்றனால. அது பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு அதெல்லாம் நல்லா வந்து ஒர்க் ஆச்சு ப்ரோ. ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனும் கிளைமேக்ஸுமே எனக்கு நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த ஒரு இதுனால வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பல்ல கடிச்சுன்னு நம்ம கடந்து அப்படி வந்துட்டோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும். அதுவுமே தியேட்ரிக்கலா ஒர்க் ஆகும். பேக் டு பழைய வடிவேல் ஃபார்ம்ல இருக்காருங்களா செகண்ட் ஹாஃப்லனா? ஆமா ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல சொல்லலாம். அதுவும் பழைய பிரைம் பீக் வடிவேலுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அவர் பண்ண இதுக்கு இது வந்து ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே.
பட் ஆனா ட்விட்டர்ல ரிவ்யூஸ் தான் பார்த்தா அப்படியே ஆகும்னு இருக்காங்களே, அதெல்லாம் கேட்டேன். இல்ல ப்ரோ. இப்ப அது வந்து செகண்ட் ஹாஃப் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்ல அப்டின்னா, அதோட இம்பாக்ட்டே மாறிடும் டோட்டலாவே. இதே இது ரிவர்ஸ்ல இருக்கா, படம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது நம்ம நல்லா ஜாலியா சிரிச்சுட்டு வரோம். அப்படிங்கும்போது எல்லாம் மறக்க வச்சுடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்தது இது எல்லாமே நம்மள வந்து, "அட போடா! ஃபைனலா ஓகே. நான் நெறைய 4, 5 சிரிக்கிற மூமெண்ட் இருக்கா?" அப்படின்ற அளவுக்கு வந்து பண்ண வச்சுடுறாங்க. அதனால வந்து இல்ல அது கரெக்ட் அந்த தான். மொமெண்ட்லாம் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. கூடுதலா வந்து சுந்தர் சின்னும்போது, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து உண்மையாலே வந்து இது ஒரு நெறைய பேர் நேத்து ஃபேமிலியா வந்திருந்தாங்க. ஆ மீடியாக்குமே வந்து ஃபேமிலியா தான் பிரீமியர் பண்ணாங்க. மீடியாவோட ஃபேமிலீஸ்லாம் வந்து வர வச்சு. அவங்க நெறைய பேருக்குமே வந்து புடிச்சிருந்தது. நெறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நெறைய பேரு சிரிக்கிற சத்தம் கேட்டது. எனக்கெல்லாம் வந்து ஒரு மாரி நம்ம தான் வந்து நமக்கு தான் பிடிக்கலையா? இல்ல உண்மையிலேயே வந்து ப்ரோ அப்படிதான் இல்லைங்க ப்ரோ. ஒரு தியேட்டர்ல எங்க போனாலும் ஒரு கூட்டம் சிரிப்பு இருக்கோ இல்லையோ சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது எல்லாருக்கும் பார்க்கலாம். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ஓகே. அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னது அதுவும் கரெக்ட் தான். லாஜிக்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லாம செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலே அது திருப்தி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அது கண்டிப்பா வந்து அது கடைசி அதுவும் இந்த செகண்ட் ஹாஃப்ல கடைசி ஒரு நாப் ஒரு 40 நிமிஷம், ஒரு 35 டூ 40 நிமிஷம் வந்து நல்லா நல்லா வந்து சிரிக்க வச்சாங்க. நெறைய சீன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னும்போது, அது அது அத பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளிய வரும்போது, ஓகேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் குடுத்துருச்சு. மெயினா வந்து அதுவும் என்னன்னா, இதுவுமே தியேட்ரிக்கலா நல்லா ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா பார்த்தோம். அது கேங்குன்னு திரும்பி சொல்றேன். ஓகே. நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து தியேட்ரிக்கல் மெட்டீரியல் கண்டிப்பா ஒர்க் ஆகும். இதே படத்த வந்துட்டு ஓடிடில வந்துட்டு அப்புறம் நான் பார்த்துட்டு, அ எனக்கு என்னடா இப்படிதான் நெறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன் நேத்து நான் போட்டதுக்கு கீழ. இந்த மாரி எம்ஜிஆர் படத்தையும் இப்படிதான் சொல்லி மத மதகஜ ராஜாவும் இப்படிதான் சொல்லி சொன்னீங்க. அந்த படம் நல்லாவே இல்ல, நல்லாவே இல்லன்னு. அந்த படம் தியேட்ரிக்கலா வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நெறைய பேருக்கு ஒர்க் ஆச்சு. இதுல வந்து அ அதுவும் சந்தானம் காமெடிலாம் வந்து அது தியேட்ரிக்கலா பார்க்கும்போது, கன்சிடரிங் அது ஒரு பழைய படம். அது லேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த குவாலிட்டிலாம் வந்து நம்போ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு நெலைமையில பார்த்து, நெறைய சீன் ஒர்க் ஆனது வந்துட்டு எனக்கு உண்மையாவே நல்லா இருந்தது. அந்த அ மதகஜ ராஜா. அதுவே அதே படம் ஓடிடில வந்து பார்த்தாங்க அப்படின்னா, அது வந்து எத்தன பேருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றது எனக்கு வந்து அப்போ யோசிச்சேன். சேம் இதுவும் கேங்கர்ஸ் அப்படிதான் சொல்றேன். தியேட்ரிக்கலா வந்து பார்க்கும்போது அது வந்து நல்லாருக்கும். அது ஓடிடில பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது. நான் இன்க்ளூடிங் இப்போ நம்ப ரீசென்ட்டா வந்த ஏகே மூவி குட் பேட் அக்லியும் வந்து தியேட்ரிக்கலா பார்க்கும்போது அது வேற மாரி இருக்கும். அதே படத்த ஓடிடில நம்ம தனியா உட்காந்து நம்ம ஃபோன்லயோ, இல்ல டிவிலயோ நம்ம மட்டும் உட்காந்து பார்க்கறது, அந்த சவுண்ட் குவாலிட்டில அந்த ஒரு எந்த ஒரு சத்தமே இல்லாம பார்க்கும்போது, அதோட இதுவே வேற மாரி இருக்கும். அதுதான் வந்து டிஃபர் ஆகும் படங்களுக்கு. ஆக்சுவலா எம்ஜிஆர் இன்னும் ஓடிடிக்கு வரலதானுங்க? டீட்டெயிலா வரல. சரியான கேள்வி. ஓகே, ஓகே. அப்பெல்லாம் மதகஜ ராஜாலாம் ஃபேமிலியோட தான் போய் உட்காந்து பார்த்தோம் ப்ரோ. அப்பெல்லாம் ஒன்னும் ஒர்க் அவுட்லாம் ஆகல. ரிவ்யூவர்ஸ் தான் ஆகா ஓவர்னு எழுதுறாங்க. அது எப்படி அவங்களுக்கு வேற படம், எங்களுக்கு வேற படம் போட்டாங்களான்னு தெரியல. எனக்கு என்னன்னா இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப்க்கு மாத்திரம் ஒரு 60 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்த்துட்டு வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்கு சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, கார்த்திக் ரவி வருமாதான் நீங்களும் ஆயிட்டீங்களோ? படம் நல்லா இருந்தா ட்வீட் போடக்கூடாதுன்னு, இல்ல ஆல்ரெடி இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க ப்ரோ, கடந்த ஒரு 6 மாசமா ஒரு வருஷமா ஏற்கனவே ஸ்பேஸில் சொல்லியிருந்தேன்ல, நமக்கு ஒரு ரொம்ப பிடிக்கிற எல்லாரும் இப்போ நல்லா இருக்குனாங்கன்னா நம்ம ஏன் நெகட்டிவாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஓகே. பல படங்களுக்கு ரொம்ப கொடூரமா இருந்துச்சுன்னா ரிவ்யூ போட்டுறது வேஸ்ட்டு அப்படின்னு. ரொம்ப அதாவது கொடூரமா உட்கார முடியாம இருந்துச்சுன்னா, மற்றபடி பிடிக்கல, நமக்கு பிடிக்கல, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம தவிர்த்துறது. ரிவ்யூ லேட்டாக போடலாம், இல்லை போடாமல் கூட இருக்கலாம். யார் நம்ம ரிவ்யூ எதிர்பார்க்க போறா? நம்ம சொல்றத சொல்லிட்டு ஓகே, போகணும், ஓகே. அவ்வளோதான். சரி ரைட். இப்போ ஏதோ சர்வீஸ் பிரதர் கேள்வி கேட்க வந்தார். கார்த்தி படம் ஆ என்ன படம் சொல்லுங்க பிரதர். கார்த்திக் படம் இல்ல ப்ரோ. இப்ப கேங்கர்ஸ்க்கு ரிவ்யூ வந்திருக்குல்ல, ஒரு சில ரிவ்யூவர்ஸ்லாம் ஜிபியூல மட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு, வித்தியாசம் காட்டி ஒரு மாதிரி ரொம்ப
இதா இருக்கு, கமர்ஷியலா இருக்கு. ஆனா இந்த படத்தை வந்து கமர்ஷியல் இருந்தாலும் இதை வந்து பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஜாலியா அங்கங்க சிரிக்கிறோம், ஒன் டைம் வாட்ச் ஆவரேஜ் அப்படின்றாங்க. இப்ப பிலிமி கிராஃப்ட் அருணா இருக்கட்டும், இல்ல கார்த்தி ப்ரோ வந்து ரிவ்யூவர் இருக்கார்ல அவரா இருக்கட்டும், இது ஏன் ப்ரோ இது மற்ற படத்துக்குலாம் ஒரு மாதிரியும் சுந்தர்சி படம்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க இல்ல எப்படி? இல்லை தெரியல பிரதர். அவங்க ஏன்னா ரிவ்யூங்கிறது உண்மையிலே சொல்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். அது அவங்களுக்கு எப்படி வேணால் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போகலாம், செட் ஆகலாம், செட் ஆகாம போகலாம், பிடிச்ச நடிகர் பிடிக்காத போகலாம், பிடிச்ச இயக்குனர் பிடிக்காத இயக்குனர், இப்படி பல அம்சங்கள் இருக்குல்ல. அது தேட்டர் அட்மாஸ்பியர் இருக்குது, எல்லா அட்மாஸ்பியரும் சேர்ந்து தான் வரும். அதே மாதிரி எப்போவுமே ரிவ்யூங்கிறது தனிப்பட்ட ஒரு நபரோட கருத்து தான், அவ்வளோதான். அதில் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் ஒன்றுமே இல்லை. அது அவங்களுக்கு வந்து அந்த படம் செட் ஆகலை, இந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். அது அவங்களுக்கு ஒரு சுந்தர்சி படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுந்தர்சி படம் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் வந்து எனக்கு என்னென்ன மதகத ராஜா ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் போய் பார்த்துட்டு எனக்கு அதை பார்க்குறப்ப எனக்கு செட் ஆகலை. ஓகே, ஒரு 4 இடம் மனோபலா காமெடி, அப்புறம் ஒரு மொத்தமாக ஒரு 3-4 இடம் ஒர்க் ஆச்சு. ஆனாலும் அது ஒரு பழைய படம் அப்படிங்கிறனால நம்ம வந்து அது வந்து பெருசாக வந்து அடிக்க தேவையில்லைன்னு விட்டாச்சு. அது ரொம்ப ஒரு பழைய படம், இத்தனை வருஷம் ரிலீஸ் ஆனதே பெருசு அப்படிங்கிற மாதிரி. இது நமக்கு அப்படி இல்ல இல்லை. ப்ரோ, பொங்கலுக்கு அப்ப நல்ல படமா வந்திருந்தா எம்ஜிஆர் அந்த அளவுக்கு ஓடி இருக்குமான்னு தெரியாது. ஆமாம், அதுவும் சூப்பரா வேற அதுவும் ஏதாவது ஒன்று, படம் இருந்திருந்தா. அதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம். ப்ரோ அதே மாதிரி பார்ப்போம் சுகுமார் ப்ரோ. அதுல வந்து அவங்க நிறைய குறை சொல்றது வந்து என்னன்னா, வெறும் ஸ்டாரோட ஸ்கிரீன் பர்சன்ஸை மட்டுமே நம்பி இருக்கு அப்படின்னு. அதுவும் ஒரு ஃபேக்டர் தான் ப்ரோ. இப்போ ஸ்டாரோட ஸ்கிரீன் பர்சன்ஸ் வச்சுதானே படமும் இருக்குல்ல, அது அவங்க கணக்கே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. தெரியல. சரி சுகுமார் ப்ரோ எங்க வெளியே போயிட்டு உள்ள வரீங்க? தெரியல ப்ரோ, திடீர்னு வெளியே போயிடுச்சு அது. சரி ரைட்டு. இன்னைக்கு ஒரு புது தகவல் வந்துச்சு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஜெயிலர் 2ல ஏற்கனவே வந்து எஸ் ஜே சூர்யா தான் மெயின் வில்லனா பண்றாரு. இப்போ வந்து ஃபகத் பாசில் அந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுவும் உறுதியாச்சுன்னா இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு அந்த நடிகர்கள் கேஸ்டிங்ல பயங்கரமா மிரட்டும் போல இருக்கு கூலிக்கு அப்புறம். டாக்டர் கூலியே தூக்கி சாப்பிட்டுரும் போல ஜெயிலரு. போற போக பார்த்தா அது இதுன்னு ஆகும்னு. இல்லை அதான் சொல்றேன், ஜெயிலர் வந்து ஜெயிலர் 2ல வந்து ஏற்கனவே வந்து இவர் சிவராஜ்குமாரும் நடிக்கிறாருன்னு பேட்டி கொடுத்துட்டாரு, இந்த படத்துலையும் பார்ட் 2லையும் வரேன்னு. அப்புறம் வந்து இப்போ எஸ் ஜே சூர்யா இருக்கிறாரு, இப்போ அடுத்து ஃபகத் பாசில் உள்ள வர்றாரு. அதுவும் பிரம்மாண்டமா இருக்கும் போல இருக்கு. மோகன்லால் இருக்காரு. சிவராஜ்குமார் சொன்னது சூப்பரா இருந்தது. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. இப்பயுமே என் ஒய்ஃப் கேட்பாங்க, என்ன பண்ண, சும்மா சிகார எடுத்து வாயில வச்ச, இதை கொடுத்த, அதுக்கு இப்படியா. பயங்கர ரெஸ்பான்ஸ். நான் சொன்ன ஸ்லாங் செமையா இருந்தது. சுகுமார் ப்ரோ ஏதாவது பேசுறாரு? சுகுமார் ப்ரோ எமோஜி போடுறாரு, என்ன எதுக்காக பேச முடியல என்னன்னு தெரியல. அதான் இப்பதான் ப்ரோ, பேசினாரு. என்னால மைக் ஆன் பண்ணவும் முடியல, ஆஃப் பண்ணவும் முடியல. ஆனா நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க, பேசுங்க, கேக்குது. ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல தான் இருக்கு, பேசுங்க. ஆன்லேயே தான் இருக்கு, ஆஃப் பண்ண முடியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல.